ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, பெரியார் இந்த இடத்துல இருந்திருந்தா எந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறத நீங்கள் சொல்லலாம். என்னென்னா, மூட நம்பிக்கைகள், பெண்ணுரிமைகள் ஒடுக்கப்படுறது, அந்த ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இதனால தான் இந்த மாதிரி சொல்கிற கடவுளே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பெரியார் நல்லா அடித்து பேசினார். அப்போது அதனால நிறைய காரியங்கள் தடுக்கப்பட்டுச்சு, ஒடுக்கப்பட்டுச்சு. இப்போது அதே கடவுள் பேரை வச்சுட்டு இதெல்லாம் வளர்க்கப்படுது. அதாவது பெண் உரிமைகள் பாதுகாக்கப்படுது, கல்வி வருது, நிறைய பேருக்கு நல்ல நல்ல திட்டங்கள்லாம் வருது. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பெரியார் எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்க? அதுதான் பெரியார் தனக்கு பிறகு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டார்ல, சிலைக்கு கீழ் எழுதுங்கள் கடவுள் இல்லை என்று சொன்னவன் சொன்னார்லையே, அதுக்கு அர்த்தத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேயே பதில் வந்துடும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் யார் தெரியுமா, இவர் கடவுளை இவர் தான் போதிச்சார்னு சொல்லி தேவையான ரெக்கார்ட்ஸை பூரா மாத்திவிட்டு அவரையும் கடவுளை ஆதரிச்சவர்னு சொல்லி எழுதி போடுவாங்கிற பயத்தினாலதான் அவர் சொன்னது கடவுள் இல்லை என்று சொன்னவன் சொல்லி கீழே எழுதுங்கன்னு சொல்லி சொன்னது. இதுதான் அவருடைய அணுகுமுறை. அப்ப அந்த ஒரு பதில் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் நீங்க கேட்கிற கேள்விக்கு இது பதிலா நின்றோம்.